ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா தமிழாய் எழுதுவோம். இது எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். இந்த லெசன் எதை பற்றி பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை எப்படி பிழை இல்லாமல் எழுதலாம் அதை பற்றி தான். மொழியை மிகச்சிறந்த கருவி என்பர். அதை திறம்பட கையாண்டால் கலையாக மிளரும். பிழை வழியை எழுதினால் வெறும் கலையாகவே கொள்ளப்படும். நம்மில் பலர் பிழைப்பட பேசுவதால் தான் எழுதும்போது பிழைகள் பெருகுகின்றன. நம்ம பேசும்போது தப்பாக பேசுகிறதால தான் எழுதும்போதும் அதை தப்பாகவே எழுதுகிறோம். தமிழை தமிழ் என்று ஒலிப்பதை விட கொடிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. மழையை மலை என்று உச்சரிப்பது பிழைத்தானே. இன்னும் சிலர் வாழைப்பழத்தை வாழைப்பழம் என்றும் தமிழை வாழ விடாமல் செய்வர். ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சொல்கிறது தான் சொல்கிறாங்க. வாழைப்பயம் என்றும் கூட தமிழை சேர்த்து நசுக்குவர். எதை பற்றியும் கவலைப்படாமல் 43 என்றோ 34 என்றோ பத்தியாய் எழுதி தள்ளுவார். இப்படி தவறாய் உச்சரித்து மொழியை சிதைப்பவரிடையே எழுத்துக்களின் வேறுபாடுகள் தெரியாமல் பிழை செய்வர் பலருண்டு. அந்த எழுத்தோட வேறுபாடு தெரியாமையே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க சில பேர். பசியோடு வந்த விருந்தினருக்கு சோறு கொடுத்து மகிழ்வித்தான் என்று எழுதினால் மகிழ்வாக முடியும். அவன் சோற்றை தின்றான் என்பதற்கு அவன் சேற்றை தின்றான் என்று எழுதினால் நகைத்தானே செய்வார். சொத்து தகராறு செய்தார் என்பதை செத்து தகராறு செய்தார் என்று வியப்பை ஏற்படுத்துவோரும் உண்டு. ஜெயச்சந்திரனை ஐயச்சந்திரன் என்று வேறுபாடு தெரியாமல் ஐயப்படுவோரும் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஜாக்கும் ஐக்கும் வேறுபாடு தெரியாமலே சில பேர் எழுதுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்புள்ள ஐயா என்பது அன்புள்ள ஜையா ஆவதும் ஜப்பான் ஐப்பான் ஆவதும் தமிழ் தெரியாமல் எழுதுவோரின் சிரித்திரவாதை எனலாம். பாண்டிய பேரரசன் மீன் பொறித்தான் என்று அவரை சமையற் கலைஞராய் ஆக்குவோரும் இருக்கிறாங்க. போய் பார்த்து திரும்பினான் என்பதற்கு பேய் பார்த்து திரும்பினான் என்று எழுதி அச்சம் ஊட்டுபவர்களும் இருக்கின்றனர். தமிழை பிழையாக எழுதுகிறவங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. காளையரசன் ஆகும்போது மாலையில் அரசன் யார் என்று கேள்வி கேட்டால்தான் திரித்து கொள்வார். கலையில் சிறந்தவனை காலையில் சிறந்தவன் என்று எழுதி படிப்போரிடையே ஐய குண்டு வீசுவோரும் உண்டு. அவன் மலைக்காற்று வாங்கினான் என்பதற்கும் மாலை காற்றுக்கும் வேறுபாடு உண்டல்லவா. கோடீஸ்வரனை கேடீஸ்வரன் என்று எழுதினால் அவர் கோபம் கொள்வாரா மாட்டாரா. விடை பெற்றார் என்பதை வடை பெற்றார் என்று எழுதினால் தமிழ் மணக்குமா. அவர் நல்ல மனம் படைத்தவரா. அடுத்தது புலிகறி சாப்பிட்டேன் என்றால் சட்டம் பாயும் தானே. தமிழில் பிழை இல்லாமல் எழுத முடியுமா என்று ஐயம் கொள்ள தேவையில்லை. மொழியின் இயல்பை உணர்ந்தும் இலக்கண விதிகளை அறிந்தும் கவனத்துடன் எழுதினால் பிழைகளை தவிர்க்க முடியும். சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் தவறில்லாமல் எழுத துணை புரியும். சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் இருந்தாலும் போதும் தமிழை தவறில்லாமல் எழுதலாம். அடுத்தது சிலர் ந ர ர ல ழ ழ ஆகிய எழுத்துக்கள் பற்றி தெளிவில்லாமல் எழுதுகின்றனர். உயிர்மை எழுத்துக்களில் வரும் மேல்விலங்கு கீழ்விலங்கு கொம்புகள் துணைக்கால் போன்றவற்றை பயன்படுத்தும் முறையிலும் கவனம் தேவை. எந்தெந்த இடத்துல அட்டை கொம்பு வருமோ அத்தை கொம்பு வருமா இதெல்லாம் எங்கெங்கே போடணும், இதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை. சொல்லின் எழுத்துப்பிழை இல்லாதிருக்கலாம், ஆனால் பொருள் பிழை ஏற்பட வாய்ப்புண்டு.
முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கறி தின்றான், அடுத்தது கறி தின்றான். இங்கே எழுத்து பிழை இல்லை, ஆனால் இங்கே பொருள் பிழை இருக்குது. ஆனால் பொருள் வேறுபாடு உண்டு. இடமறிந்து எழுத வேண்டும். நம்ம எழுதும்போது ஏற்படும் பிழைகளை வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எழுத்து பிழை, அடுத்து சொற்பொருட்பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள், ஏதாவது பிழையே வகைப்படுத்தியிருக்காங்க. இப்பகுதியில் எழுத்து பிழைகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். இப்போ எழுத்து பிழை பற்றி பார்ப்போம். பிழைகளை களைவதற்கான வழிமுறைகளை அறிந்தால் நல்ல தமிழில் எழுத முடியும். எழுத்துக்கள் குறித்த அடிப்படையான செய்திகள் சிலவற்றை மீண்டும் நினைவு கூர்தல் இங்கு உதவும். தமிழை பிழை இல்லாமல் எழுதுவதற்கு நமக்கு சில அடிப்படை செய்திகள் தேவைப்படும் இல்லைங்களா? அதாவது தமிழை பற்றின அடிப்படை அறிவு. ஆ என்பது உயிரெழுத்துக்கள் தெரியும். அந்த உயிரெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா குறில் நெடில் என்று ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. மொத்தம் உயிரெழுத்துக்கள் 12. அந்த உயிரெழுத்தை குறில் நெடில்னு ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 18 இருக்குது மொத்தம். அதை 3ஆக வகைப்படுத்துகிறாங்க மெய்யெழுத்துக்களை. முதல்ல பார்த்திங்கன்னா வல்லினமெய்கள், மெல்லினமெய்கள், இடையினமெய்கள். வல்லினமெய்கள் பார்த்திங்கன்னா இக், இச், இட், இத், இப், இர். இதை வல்லினமெய்கள். கசட தபர அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மெல்லின மெய்கள். இங்கு, இச், இன்னு, இந்து, இம், இன். இதெல்லாம் மெல்லின மெய்கள். அடுத்து இடையின மெய்கள். இ, இர், இழ், இவ், இழ், இல். இதெல்லாம் இடையின மெய்கள். அடுத்தது உயிரெழுத்துக்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா 216 இருக்குது. அதில் உயிர்மை குறில் பார்த்திங்கன்னா 90 இருக்குது. உயிர்மை நெடில் 126 இருக்குது. உயிர்மை குறில் 90, உயிர்மை நெடில் 126. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயுத எழுத்தும் இருக்குது. அடுத்து எழுத்து பிழையை தவிர்க்கிறதுக்கான வழிமுறை. எல்லா இடங்களிலும் பேச்சு தமிழை எழுத முடியாது. நம்ம பேசுகிறத எல்லா இடத்துலையும் எழுத முடியாது. பேசுவதைப் போலவே எழுது எண்ணுவதே எழுத்து பிழைக்கு முதன்மையான காரணம் எனலாம். குறில் நெடில் வேறுபாடு அறியாதிருப்பதும் எழுத்துக்கள் வரும் முறையில் தெளிவற்றிருப்பதும் பிழைகள் மழியே காரணமாய் அமைகின்றன. இதுதான் பிழை வரதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறில் நெடில் வேறுபாடு தெரியாமல் இருப்பதும் எழுத்துக்கள் வரும் முறையில் தெளிவற்றிருப்பதும் பிழைகள் மழியே காரணமாய் அமைகின்றன. எழுத்துக்களின் ஒலிப்பு முறை, அவற்றுக்கான வரி வடிவ வேறுபாடு, அவை சொல்லின் வரும் இடங்களையும் தெள்ளத் தெளிவாய் மனத்துள்ள பதித்து கொள்வதை கடமையாக்கி கொள்ள வேண்டும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரணும் அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ளேயே பதிய வச்சுக்கணும். அதாவது முதல் இடைக்கடை இந்த எங்கெங்கே எது வரணும். ந, 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 ர, ர, ல, ல, ழ இவற்றின் வேறுபாடு அறிந்து வாய்விட்டு ஒலித்து பழகுவது சாலச் சிறந்தது. ஒவ்வொரு எழுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒலி வேறுபாடு மாறுபடும். இவ்வெழுத்துக்களுக்கான சில அடிப்படை இலக்கணத்தையும் கசடர கற்றல் இன்றியமையாத கற்றல் பணியாகும். மேலுள்ள 8 எழுத்துக்களில் நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும். நகரம் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வருமா. அடுத்து ரகர மெய் பார்த்திங்கன்னா சொல்லின் இறுதியில் வராது. ரகரமை சொல்லின் இறுதியில் வராது. மற்றவை சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வருமா. முதல்ல இருந்த நகரம் பார்த்திங்கன்னா சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். அடுத்து நகரமை பார்த்திங்கன்னா சொல்லின் இறுதியில் வராது. மற்றவை எல்லாம் சொல்லுக்கு இடையிலும் வரும், இறுதியிலும் வரும். இப்போது இந்த 8 எழுத்துக்கள் எங்கெங்கே வரும்னு பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா நகரம், அதாவது நண்டு, நாடகம், இது சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். அடுத்து இடையில் வர எழுத்துக்கள் பந்து, கண்டு, கன்று, கற்று, பார்த்து, கால்கள், கொள்வது, புகழ்வது, இதெல்லாம் சொல்லுக்கு இடையில் வர எழுத்து.
அடுத்து கடை, கண், அவன், பார், கால், கொல், புகழ், இதெல்லாம் கடைசியில் வரும். தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. தமிழில் பார்த்திங்கன்னா சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வராது. அந்த மாதிரி வந்ததுன்னா அது தமிழ் எழுத்தே கிடையாது. தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. வரின் தமிழ் இல்லை. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரீடம், பிரியா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வடமொழி. கிளிஷே, இதெல்லாம் ஆங்கிலம். மெய்யெழுத்துக்கள் முதல்ல வந்துன்னா அது தமிழ் சொல்லே கிடையாது. அடுத்து வல்லின மெய்யோடு சொல் முடியாது, அப்படி முடிந்தால் தமிழ் சொல்லென்று உணர்க. வல்லின மெய்யோடு சொல் முடியாது, அந்த மாதிரி முடிந்தாலும் அது தமிழ் கிடையாது. எடுத்துக்காட்டு பாருங்கள். பார்க், பஞ்ச், பட், போத், டப் போன்றவை தமிழ் இல்லை. இதெல்லாம் ஆங்கில எழுத்துக்கள். அடுத்தது வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வாரா. வல்லின மெய்கள் பார்த்திங்கன்னா இரண்டாக வராது. இட், இர் என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை. காட்சி, முயற்சி என்று எழுதுவது பிழை. இந்த மாதிரி எழுதுவதெல்லாம் பார்த்திங்கன்னா பிழை. வல்லின மெய்கள் இரண்டாக வராது. அப்படி வந்ததுன்னா அது பிழையாக இருக்க எழுத்தாகும். இக், இச், இத், இப் ஆகியவற்றின் பின் அவற்றின் அவ்வெழுத்து வரிசைகளே வருமா. பிற மெய்கள் வாரா. காக்கை, பச்சை, பத்து, உப்பு. அடுத்தது இட், இர் என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் க, ச, ப என்னும் வரிசைகளுமே வருமோ. பாட்டு, வெட்கம், காட்சி, திட்பம், காற்று, கற்று, கற்க, கற்சிலை, கற்பவை. அடுத்தது ட, ர என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. டமாரம், ரப்பர் இந்த மாதிரி வந்ததுன்னா அது தமிழ் கிடையாது. அடுத்தது ஆயுத எழுத்தோ சொல்லின் இடையில் மட்டும்தான் வருமா. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும், முதல்லையும் வராது, கடைசிலையும் வராது. தனி சொல்லாயின் மூவெழுத்தாகவும் தனிக்குறளை அடுத்தும் வருமா. பாருங்கள். அஃது, எஃகு, காக்ஸு. மெல்லின எழுத்துக்களில் ந, ந சொல்லின் தொடக்கமாக வாரா. தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லின மெய்யோ அவற்றின் இன மெல்லின மெய்யோ வரும். பிற மெய்கள் வருவதில்லை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தக்கை, தங்கை, பச்சை, இஞ்சி, பண்டு, பட்டம், பத்து, பந்து, தப்பு, பாம்பு, கற்று, கன்று. அடுத்தது இ, இர், இழ், ழ, இவ் என்னும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று கல்விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். தேய்க, நாய்கள், தாய்சேய், ஊர்க, ஊர்கள், ஊர்சூழ், செல்க, கால்கள், செல்கணம், வாழ்க, வாழ்தல், தோள்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நகர ஒற்றினை அடுத்து ரகரமும் நகர ஒற்றினை அடுத்து டகரமும் வருவதில்லையா. நகரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரகரம் வருவதில்லை. அடுத்தது நகரத்துக்கு அப்புறம் டகரம் வருவதில்லை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கண்டு என்று வரும், கண்டு என்று வரும், கண்டு என்று வருவதில்லை. அடுத்து மன்றம் என்று வரும், மன்றம் என்று வருவதில்லை. அடுத்தது இஞ்ச், இந்த, இவ் என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன. இந்த மாதிரி எழுத்துக்களில் இருக்க சொற்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதாகவே இருக்கான். உறிஞ்ச், வெறிந்த், பொருந்த், டெப். ய, ர, ழ ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வருமா. இந்த 3 எழுத்துக்கள் மட்டும்தான் 2 எழுத்துக்களாக வரும். மற்றவை அளவெடுத்தால் மட்டுமே வருமா. பாய்ச்சு, பார்க்கும், வாழ்க்கை. தனிக்குறளை அடுத்து ரகர, ரகர ஒற்றுக்கள் வராது. அடுத்தது தனிக்குறளை அடுத்து ரகர ஒற்று வரின் அதனை தமிழ் இயல்புக்கேற்ப
திருத்தி எழுத வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் இதை நிர்வாகம், கர்மம் இதை கருமம், கண்மம் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரகரத்தை அடுத்து ரகர வரிசை எழுத்துக்களும் ழகரத்தை அடுத்து ழகர வரிசை எழுத்துக்களும் வராது. உயிர் வரின் ஒரு இருமுறையே ஒரு ஈரென்று மாறும். உயிர்வரின் அது இது எது முறையே அஃது இஃது எஃது என்பதாக மாறும். அதாவது உயிரெழுத்து வந்துச்சுன்னா இது இந்த மாதிரிலாம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்து முன்னாடி வந்ததுன்னா. அடுத்து லகர ழகர விதிகள் சில. வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் அது லகரம் ரகரமாய் திரிவதுண்டாம். வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் அந்த லகரம் ரகரமாய் திரிவதுண்டு. கல் கூட்டல் சிலை கற்சிலை, கடல் கூட்டல் கரை கடற்கரை என்று வரும். அடுத்தது லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்ததுன்னா லகரம் நகரமாய் திரிவதுண்டு. முதல்ல வல்லினம் வந்ததுன்னா ரகரமாக மாறும், இங்கே மெல்லினம் வந்ததுன்னா நகரமாக மாறும். பல் கூட்டல் முகம் பன்முகம். அடுத்தது லகரம் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டகரமாய் திரிவதுண்டு. லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வந்ததுன்னா அந்த லகரம் டகரமாக மாறும். மக்கள் கூட்டல் பேரு மக்கட்பேரு. அடுத்தது லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்ததுன்னா அந்த லகரம் பார்த்திங்கன்னா நகரமாக மாறுமா. நாள் கூட்டல் மீன் நான் மீன். வருமொழி தகரமாயின் லகரம் ரகரமாக வருவதோடு தகரமும் ரகரமாக மாறுமா. வருமொழி பார்த்திங்கன்னா தகரமாக இருந்தால் லகரமாக மாறும். வருமொழி தகரமாக இருந்ததால் லகரம் பார்த்திங்கன்னா ரகரமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் தகரமும் ரகரமாக மாறுமாம். சொல் கூட்டல் துணை சொற்றுணை. அடுத்தது வருமொழி நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும். பல் கூட்டல் நூல் பன்னூல். அடுத்தது பார்த்திங்கன்னா அல் கூட்டல் வழியில் அல்வழியில் தனிக்குறளை அடுத்து லகரம் தகரம் வரும்போது ஆயுதமாக மாறுமா. தனிக்குறளை அடுத்து லகரம் வந்துச்சுன்னா அந்த தகரம் ஆயுதமாக மாறும். தகரமும் ரகரமும் அல் கூட்டல் திணை அக்ரிணை, பல் கூட்டல் துளி பக்சுளி என்று மாறும். அடுத்து இயக்குனர் என்பதே சரி, இயக்குனர் என்று எழுதுவது தவறு. இயக்கு ஓட்டு அனுப்பு பெரு முதலான வினைகள் பெயரிடை நிலையான இண்ட் என்பதை பெற்று ஓட்டுனர் அனுப்புனர் பெறுனர் என்று பெயர் சொற்களாகின்றன. உறுப்பினர் குழுவினர் ஊரினர் முதலானவை பெயர் சொற்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயர் சொற்கள். ஆனால் அவை இன் என்னும் சாரியை பெற்று முடிந்துள்ளன. அடுத்தது சொல் உருவாகும் முறையை அறிந்தும் பொருள் வேறுபாட்டினை உணர்ந்தும் எழுதுகிற பொழுது பிழைகளை தவிர்க்க முடியுமா. சில கொடுத்துருக்காங்க சில எழுத்துக்கள். அறம் அறம், குறை குறை, வளம் வளம், களம் களம், கிளி கிழி என்றால் போனால் ஆணை ஆணை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருள் வேறுபாடு இருக்கும். பிழையை தவிர்க்க சில குறிப்புகள் பார்த்திங்கன்னா எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டுமா. இல்லை பெரியழாயது சிறப்புழாயது பொதுழாயதுன்னு தெரிந்து உச்சரிக்க வேண்டும். ந ந ந ல ழ ழ ர ழ ர ர ர ஒலி வேறுபாடு தெரிந்து ஒலிக்க வேண்டும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஒலி வேறுபாடு இருக்குது. தமிழில் இவ்வெழுத்துக்கள் வரும் முறையையும் அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும். தொடக்கத்தில் சில காலம் வாய்விட்டோ அல்லது மனத்துக்குள் உச்சரித்தபடியோ எழுதி பழகுவது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிகோலும். கோ கோ
கே போன்ற கொம்புடைய குறிநெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டுமா? எங்கெங்கே இரட்டை கொம்பு வரும், எங்கே ஒத்த கொம்பு வரும்னு வேறுபாடு அறிந்து எழுத வேண்டும். ஓகே, இதோட லெசன் முடியுது. தேங்க்யூ.